அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ரிசல்ட்டு மே 4ஆம் தேதி வெளியிட போகிறாங்க. அதற்கு முன்பு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்னு 2 கருத்து கணிப்பு சில கம்பெனிகள்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பெருசாக எதுவும் மாற்றம் தெரியல. ஆனால் ஆக்சிஸ் மை இந்தியா கம்பெனி தயாரித்த கருத்து கணிப்பில் கரெக்டாக கணிச்சிருக்காங்கங்க. அதில் எத்தனை தொகுதியில் தவேகா வெற்றி பெற போகுது வாங்க பார்க்கலாம். ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் தயாரித்த கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிவிகே 98 தொகுதியிலிருந்து 120 தொகுதிகள் வரை வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு மேலேயும் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டிஎம்கேவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 92லேருந்து 110 தொகுதிகள் வர வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கேவுக்கு 22லேருந்து 32 தொகுதிகள் வர வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் கட்சிக்கு சிங்கிள் டிஜிட்டில் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆட்சி அமைக்க பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது நிர்ணயம் 118 தொகுதிகள், மொத்தம் 234 தொகுதிகளில் 118 தொகுதிகளில் வெற்றி பெற்றாக்க அவங்க தான் முதலமைச்சர் ஆவாங்க. அந்த தகுதி டிவிகேவுக்கு இருக்குது. 98லேருந்து 120க்குள்ளே அப்படின்னாக்க கண்டிப்பாக டிவிகே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக நம்ம சொல்லலாம். தவேகாவுக்கு மக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த தொகுதிகள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக தலைவர் தவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதல்வர் ஆவார் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். மக்களும் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. மாற்றத்திற்கான அரசியல், மாற்று அரசியல், ஊழலற்ற அரசியல் கண்டிப்பாக நம்ம தமிழகத்திற்கு தேவை. அனைத்து மக்களுமே இதை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம உறுதி செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.